அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பேசப்போவது கடலோர மாவட்டம் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தின் வரலாற்று பற்றிய பூமி நாகப்பட்டினம் மாவட்டத்தை பற்றி பார்ப்போம். முதலில் ஒரு முக்கியமான விஷயம், இது ஏஏ ப்ரொஜெக்ஷன் மட்டுமே, எந்த அதிகாரப்பூர்வ தேர்தல் சர்வேவும் அல்ல, தரவுகளின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட முடிவு மட்டுமே. இப்போது முடிவுகள் பற்றி பார்ப்போம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மொத்தம் 3 தொகுதிகள். இந்த ஏஏ கணிப்பில் என்ன தெரிகிறது? அனைத்து 3 தொகுதிகளும் ஏஐடிஎம்கே முன்னிலையாக இருக்கிறது. நாகப்பட்டினம், கீழ்வேலூர், வேதாரண்யம் மொத்தம் 3 தொகுதிகளில் 3 தொகுதியிலும் ஏஐடிஎம்கே முன்னிலையாக இருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் என்பது மிகவும் தனித்துவமான மாவட்டம். இது கடலோர மீனவர்கள் மாவட்டம், காவேரி டெல்டா விவசாயிகள் மாவட்டம். 2004 சுனாமியில் பெரும் பாதிப்பை சந்தித்த இந்த மாவட்டத்தில் அம்மா அவர்கள் காலத்தில் அவசர நிவாரணம், மறுவாழ்வும் வழங்கினார்கள். அந்த அன்பை மக்கள் இன்னும் மறக்கவில்லை என்பது இந்த கணிப்பு காட்டுகிறது. குறிப்பாக வேதாரண்யம், இது வரலாற்று சிறப்புமிக்க தொகுதி. ராஜாஜி தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் நடந்த புண்ணிய பூமி. இந்த தொகுதியிலும் மீனவர்களும் விவசாயிகளும் அதிகமாக இவர்களுக்கு ஏஐடிஎம்கேவை ஆதரிக்கிறார்கள் என்பது மிகவும் முக்கியமான தகவல். நாகப்பட்டினம் மாவட்ட தலைநகரம் மற்றும் துறைமுக நகரம், கடல் வணிகம், மீன் ஏற்றுமதி தொழிற்சாலைகள் நிறைந்த இந்த நகரத்தில் ஏஐடிஎம்கே முன்னிலை என்பது குறிப்பிடத்தக்கது. கீழ்வேலூர் எஸ்சி இடஒதுக்கீடு தொகுதி. தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களும் கடலோர மக்களும் நிறைந்த இந்த தொகுதியிலும் ஏஐடிஎம்கே முன்னிலையாக இருக்கிறது என்று தெரிகிறது. டிஎம்கே ஆட்சியில் இருந்தாலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு தொகுதி கூட இல்லை. கடலோர மக்கள் தற்போதைய ஆட்சியை நிராகரிக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது. மீனவர்களும் சரியான விலை இல்லை, கடல் எல்லாம் பாதுகாப்பு இல்லை, மக்கள் எல்லாவற்றையும் கணக்கு வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ நண்பர்களே, மீண்டும் சொல்கிறேன், இது ஏஐ கணிப்பு மட்டுமே. உண்மையான தீர்ப்பை நாகப்பட்டினம் மாவட்ட மக்கள் வாக்குச்சாவடியில் தீர்மானிப்பார்கள். நாகப்பட்டினம் பேசுகிறது, ஏஐடிஎம்கே வெல்கிறது. வணக்கம்.